புதுச்சேரியில் மத்திய குழுவினர் 2ஆம் நாளாக ஆய்வு. நகர கிராம பகுதிகளில் புயல் பாதிப்புகளை 2 பிரிவுகளாக ஆய்வு செய்யும் குழுவினர். சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஒடுக்கப்பட்டவர் நலன் காக்க பாடுபட்ட உண்மையான சாம்பியன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே புகழாரம். தொடங்கியது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகனுக்கு அடுத்து 3வது இருக்கை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒதுக்கீடு. 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 அணிகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய மானிய கோரிக்கைகளை தெரிவிக்கிறேன். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அரசு உறுதி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. வட தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி அதி கனமழைக்கு வாய்ப்பு என சுயாதீன வானிலை ஆய்வாளர் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவது தாமதமாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் குறைந்த வட்டியில் கடன் பெற்று தருவதாக கூறி பலரிடம் மோசடி. ரூபாய் நோட்டு என கூறி வெற்றுத்தாள் கட்டுகளை காட்டி மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த நபர் கைது. கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எச்சரிக்கை. எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தால் உடனே தெரிவிக்கவும் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தல். திருவண்ணாமலையில் மண் சரிவில் 7 பேர் உயிரிழப்பா, எப்போது என கேட்ட நடிகர் ரஜினிகாந்த். கூலி படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் செல்லும் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வருத்தம். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? ஓ மை காட், கூலி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு. ஆமாங்க, எஸ், தேங்க்ஸ். அடுத்த படம் ஏதாவது இருக்காது? இல்லை, இப்போ கூலிக்கு அப்புறம் தான் எல்லாம். தேங்க்ஸ். சென்னையிலிருந்து கொச்சி புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வானில் பறந்து கொண்டிருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திர கோளாறு. பிராமண சமூகத்தை பாதுகாக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல். சர்வதேச சந்தையில் காஃபி விலை 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரிப்பு. பிரேசில், வியட்நாம் நாடுகளில் கடும் மழை காரணமாக விளைச்சல் குறைந்ததால் விலை உயர்வு. டெல்லியில் 40க்கும் அதிகமான தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். முன்னெச்சரிக்கையாக மாணவர்களை திருப்பி அனுப்பி சோதனை செய்யும் காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கருப்பு கொடி ஏற்றி கடையடைப்பு போராட்டம். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பாதையை மாற்றியதற்கு எதிர்ப்பு.
இமாச்சல் காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு, பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கும் நகரங்கள்.